சென்னை மாதவரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஜிஎன்டி சாலையில் உள்ள தனியார் கல்லூரி அருகே தேர்தல் நிலை கண்காணிப்பு குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியே வந்த தனியார் நிதி நிறுவனத்தின் வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்ட போது அதில் உரிய ஆவணங்கள் இன்றி 50.66 லட்சம் ரூபாய் ரொக்கம் இருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து விசாரணை நடத்திய போது பல்வேறு நிறுவனங்களில் வசூல் செய்து பணத்தை கொண்டு வந்தது தெரியவந்தது. இதையடுத்து தேர்தல் அதிகாரிகள் பணத்தை பறிமுதல் செய்து வருமான வரித்துறையிடம் ஒப்படைத்தனர். இதேபோல் சென்னை செங்குன்றத்தை அடுத்த பாடியநல்லூர் சுங்கச்சாவடி அருகே காரில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 2 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. மணலி அருகே நடந்த சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 57,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை மாதவரம் தொகுதியில் வெவ்வேறு இடங்களில் நடந்த சோதனைகளில் மொத்தம் 53 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.